வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் பாவ நிவர்த்தியின் நாளை குறித்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசேஷமான கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கின்றார். ஒவ்வொரு வருஷமும் 7ஆம் மாதத்தின் 10ஆம் நாளிலே பிரதான ஆசாரியனானவன் ஆண்டவருடைய கூடாரத்திற்கும் மகா பரிசுத்தலத்திற்கும் பலிபீடத்திற்கும் ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேலின் எல்லா குடும்பத்தாருக்கும் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். இது ஏதோ பிரதான ஆசாரியனோ ஜனங்களோ குறிப்பிட்டு செய்த ஏதோ ஒரு பாவத்திற்காக அல்ல, மாறாக பொதுவாக தேவனுடைய ஆசரிப்பு கூடாரமும் அதோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற மக்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாவம் இல்லாவிட்டால் அசுத்தம், அதற்கு அவர்கள் தேவனுடைய பரிகாரத்தை மன்னிப்பை பெறாதபடியினாலே இந்த நாள் அனுசரிக்கப்பட வேண்டும். நண்பர்களே, தேவ ஜனங்களுக்கு மிக முக்கியமானது அவர்கள் நடுவே இருக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னம் மாத்திரமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் நடுவே இருந்த ஆண்டவருடைய கூடாரம்தான் மிக மிக முக்கியமான இடம். அதுவே அவர்களுக்கு மையப்பகுதி. ஆனால் தேவனோ பரிசுத்தராய் இருக்கின்றார். ஆகவே அவருடைய கூடாரமும் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேலர் ஜனங்கள் தங்கியிருக்கும் மற்ற இடங்களும் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தேவன் எவ்விடத்திலும் இருக்கின்றார். ஆகவே ஒரு இஸ்ரவேலன் ஆண்டவருடைய கட்டளையின்படி செய்ய இல்லாவிட்டால் செய்யாத எல்லா காரியங்களும் தேவனுடைய சமூகத்தை பாதிக்கும். நாதாபும் அபியூவும் ஆண்டவருடைய கூடாரத்தில் தகாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்து ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குலைத்து போட்டார்கள். ஆனால் கூடாரத்திற்கு வெளியே தங்கியிருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குலைத்து போட முடியும். ஆகவேதான் 16ஆம் வசனம் சொல்வது போல, இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுக்களின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுக்களுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நண்பர்களே, தேவனை அவருடைய ஜனங்களிடத்திலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் உண்டானால் அது பாவம். தேவ கட்டளைகளுக்கு மீறி நடக்கும்போது தேவன் அதை பொறுத்து கொள்ள முடியாது. ஆண்டவரோடு கூட தொடர்ந்தேச்சையான ஒரு உறவை காத்துக்கொள்ள தேவனுடைய மக்கள் அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து பின்பற்ற வேண்டும். எப்பொழுதெல்லாம் பாவமோ மீறுதலோ நடக்கும்போது ஆண்டவருடைய மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் அவர்கள் நாட வேண்டும். பிரதான ஆசாரியன் கூட சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் இங்கே பிரதான ஆசாரியனும் அவனுக்காகவும் அவன் குடும்பத்திற்காகவும் பாவ நிவாரண பலியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்லாமல் ஜனங்களுக்காகவும் பாவ நிவாரண பலிகளை கொண்டு வர வேண்டும். இது மாத்திரமல்லாமல் பிரதான ஆசாரியன் அவனுக்காகவும் அவன் குடும்பத்திற்காகவும் இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாருக்காகவும் தகன பலிகளையும் கொண்டு வர வேண்டும். இது மாத்திரமல்லாமல் மகா பரிசுத்தலத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக இருக்கின்ற அதனுடைய மூடியாக இருக்கின்ற கிருபாசனத்தின் மேல் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இது ஒவ்வொரு வருடமும் திரும்ப திரும்ப செய்யப்பட வேண்டும். இது போதாதென்று ஒரு வெள்ளாட்டுக்கடாவை எடுத்து அதை போக்காடாக தெரிந்து கொண்டு வனாந்திரத்திலே பாளையத்திற்கு புறம்பாக அனுப்பிவிட வேண்டும்.
அதை அனுப்பும் முன்பதாக ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனங்களின் எல்லா பாவங்களையும் அதன் மேல் கூறி அதன் மேல் கைகளை வைத்து எல்லா பாவங்களையும் அதன் மேல் செலுத்தி பாளையத்திற்கு புறம்பாக அதை கொண்டு போய் விட்டுவிட வேண்டும். அந்த போக்காடு இஸ்ரவேல் ஜனங்களின் எல்லா பாவங்களையும் சுமந்து கொண்டு வெளியே போய் தூரமாய் கொண்டு போய்விடும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் சுமந்து தீர்த்தார் என்று பார்க்கின்றோம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற பிரதான ஆசாரியரை போல அல்லாமல் ஒரே தரமாக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். ஆனாலும் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தை இன்றைய விசுவாசிகள் பாவ நிவாரண நாளை குறித்து படிக்கும்போது பாவத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பதையும் தேவ பிள்ளைகளுடைய அசுத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் புரிந்து கொள்ளுகின்றார்கள். இந்த லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்கு முக்கியப்படுத்தி காண்பிக்கின்றது. இந்த அதிகாரத்தின் மூலம் விசுவாசிகள் எல்லா பாவத்தையும் சுமந்து செல்லுகின்ற அந்த போக்காட்டின் முக்கியத்துவத்தையும் பாவங்களுக்காக பலி செலுத்தப்பட வேண்டும் என்கின்றதையும் ஆண்டவரோடு உறவை தக்க வைத்து கொள்ள சுத்திகரிப்பு எவ்வளவு அவசியம் என்பதையும் புரிந்து கொள்ளுகின்றார்கள். பழைய ஏற்பாட்டில் பாவ நிவாரணத்திற்காக ஆண்டவர் கொடுத்த இத்தனை கட்டளைகளை ஒரு விசுவாசி படித்த பின்பு இயேசு கிறிஸ்து தனக்காக செய்ததை நிச்சயமாய் பாராட்டாமல் இருக்க முடியாது. கிறிஸ்து மாத்திரம் இல்லாவிட்டால் ஒரு விசுவாசி தன்னுடைய பாவமும் தன்னுடைய அசுத்தமும் தன்னை விட்டு நீக்கப்படுவதற்கு இவ்வளவு அதிகமாய் செய்தாக வேண்டும். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.